நாளைய தீர்ப்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 22 மாதங்களுக்கு பிறகு சீமானால் திறக்கப்பட்ட சமூக நீதி, இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். சமூக நீதி என வாய்க்கிழிய பேசக்கூடிய எந்த ஒரு திராவிட கட்சியும் வாக்குகளை நோக்கியே இதை செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் எல்லா விடயங்களையும் அவங்க முடிவு செய்வாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசிய கொள்கையுடையவர்களோ எது இருந்தாலும் மக்களுக்கு எது சரியானது, வாய்க்கிழிய சமூக நீதி பேசுவோம் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. உண்மையிலே அதை செய்து காட்டுவோம் அப்படிங்கிறத தான் தமிழ் தேசியவாதிகள் கராராக இருப்பார்கள். அதில் அண்ணன் சீமான் அவர்கள் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் மக்கள் வழிபட இதுவரைக்கும் அரசு அனுமதிக்கப்படாமல் இருக்குது. இனிமேலும் இது தொடர்ந்தால் விரைவில் நாம் தமிழர் கட்சி உறவுகளோட நான் ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்ட உடனே அன்று மாலையிலே அடுத்த நாளுக்குள்ளேயே முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் நாங்கள் கோயிலை திறப்பதாக இருக்கிறோம். சீமான் அவர்கள் சும்மா ஏதாவது செய்திகளை பரப்பணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்க்குறான்னு சொல்லிட்டு அந்த சேகர் பாபு கதறின விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. சமூக நீதியை நிலைநாட்டும் மக்கள் அரசியல் எது அப்படிங்கிறத அண்ணன் சீமான் நிறுவி காட்டியிருக்கிறார். 22 மாதங்களுக்கு பிறகு இன்று பார்த்திங்கன்னா அந்த கோவில் திறக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் சிக்கல், அந்த கோவில் திறக்கப்பட்டதில் இருந்து அந்த இடத்துல எந்த பதட்டமும் ஏற்படாமல் அங்கே காவலர்கள் பார்த்து கொள்ள வேண்டியது கடமை. அதற்காக ஆட்சியர்கள் எல்லாருமே அங்கே நிற்கணும். ஆனால் அந்த விஷயத்தை வேறு மாதிரி செய்தியாக்கணும், பிரச்சனையாக்கணுங்கிற மாதிரியே இங்கே பார்த்திங்கன்னா பட்டியலான மக்கள் உள்ளே போயிட்டாங்க. இனி எங்களுக்கு அந்த கோயில் வேணாம், கோயில் இடிக்கணும்னு மக்கள் போராடுறாங்கங்கிற அளவுக்கு செய்தியை பதிவிடுவது, மீண்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கோவிலை மூடுறோம்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைகளை வைத்துக்கொண்டு தமிழர்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டிக்கொள்வதற்கான பல வேலைகளை இந்த திராவிட மாடல் செய்கிறது. ஆனால் தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரே கோரிக்கை தான், நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இறைவன் முன் அனைவரும் சமம் என்ற அந்த விடயத்தை நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்தி, நீ நான் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது, நாம் இருவரும் ஒன்று தான், இங்கே வேறு ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான் அது யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் தமிழ் தேசியம் எனும் இந்த சித்தாந்தம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. நிச்சயம் மக்கள் அனைவருக்கும் தெரிந்து 2026க்கான தேர்தலில் இந்த விடயம் மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை.